நாய்களை வளர்ப்பது சரியா தவறா என்ற விவாதம் அதிகரித்திருக்கும் இன்றைய தினத்தில் எல்லோருக்கும் தெரியாமல் நாய்களால் ஏற்படும் ராபிஸ் நோய் பெருமளவு பரவும் அபாயம் உள்ளது. இதன் பின்னணி என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகர தெருக்களில் தினமும் நடந்து செல்லும் சாமானிய மக்கள், பள்ளி முடிந்து வீடு திரும்பும் குழந்தைகள், வேலைக்கு சென்று வரும் தொழிலாளர்கள், இவர்களுடைய பயணம் இப்போது நாய்களின் பயமுடன் கலந்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தெரு நாய்கள் மட்டுமல்லாமல் வளர்ப்பு நாய்களும் முறையான கட்டுப்பாடின்றி சாலைகளில் திறந்த வாயுடன் சுற்றித் திரிவது வழக்கமாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள், குறிப்பாக குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். ரேபிஸ் என்கிற நோய் மிக மிக ஆபத்தான நோய். ஒருவருக்கு ரேபிஸ் என்ற நோய் வந்துவிட்டால், அந்த கிருமியானது ரத்தத்தில் கலந்துவிட்டால் 100% இறந்து விடுவார்கள். 1% கூட பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன வைத்தியம் பண்ணாலும், என்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குணப்படுத்தவே முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ரேபிஸ் நோயை 100க்கு 100 முறையாவது, அது 100% அதை தடுக்க முடியும். நாம் ரேபிஸ் வந்தால் தடுக்க முடியும். ஒருவேளை ரேபிஸ் உள்ளே வந்தாலும் நம் சரியானபடி வைத்தியம் பண்ணிவிட்டால் அதை தடுக்க முடியும். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தடுப்பூசி செலுத்தப்படாத நாய்களில் ராபிஸ் எனப்படும் உயிருக்கு ஆபத்தான நோய் பரவி வருகிறது. ஒரு நாய்க்கு ஏற்படும் இந்த வைரஸ் தொற்று பிற நாய்களுக்கு பரவுவதோடு மனிதர்களுக்கும் பரவுகிறது. ஒருமுறை இரத்தத்தில் கலந்துவிட்டால் ராபிஸ் நோயிலிருந்து மீண்டு வருவது சாத்தியமே இல்லை என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். சமீபத்தில் சென்னை மீர்சாகிப்பேட்டையில் தெருநாய் கடித்த முகமது நஸ்ருதீன் என்பவர் சிகிச்சை பெற்றும் ராபிஸ் தாக்கி உயிரிழந்துள்ளார். இது ஒரே ஒரு சம்பவம் மட்டுமல்ல. கடந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் 4,80,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு 40 பேர் உயிரிழந்தனர். ஒரு ரேபிஸ் நாய் இருக்கு, நாய்க்கு ரேபிஸ் இருக்கு, அது நம்மளை கடிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்க கடிச்சாலும் பயப்படாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, சோப்பு எடுத்து நல்லா போட்டு அந்த புண்ணு மேல நல்லா தேய்ச்சு, ஓடுற தண்ணி, டேப் வாட்டர்னு சொல்லுவோம், நல்லா ஸ்பீடா திறந்து விடுங்க. டேப்பை திறந்து விட்டு அந்த புண்ணை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சு 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 கழுவுங்க. கழுவி முடிச்ச உடனே இமீடியட்டா மருத்துவரான, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப லேட் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது, நாய் தானே, இது ஒண்ணு இருக்காது, நல்ல நாய் தான் நீங்க நினைச்சிருக்க கூடாது. இமீடியட்டா மருத்துவரான. இந்த ஆண்டில் இதுவரை 3,60,000 பேர் பாதிக்கப்பட்டு 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் சென்னையில் 5,970 பேர், சேலத்தில் 19,250 பேர், செங்கல்பட்டில் 13,064 பேர், தஞ்சாவூரில் 11,441 பேர், திருச்சியில் 11,371 பேர், கன்னியாகுமரியில் 10,580 பேர், கோவையில் 8,690 பேர், மதுரையில் 6,633 பேர், நாகப்பட்டினத்தில் 2,360 பேர், மயிலாடுதுறையில் 2,197 பேர் கடந்த ஆண்டில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களின் மாவட்ட வாரியான கணக்குகள் ஆகும். தெரு நாய்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் வருடம் நிதி ஒதுக்குது. இந்த ராபிஸ் நோயை தெருநாய்களுக்கு செலுத்தக்கூடியது. இது முழுமையாக அரசாங்கம் அந்த கோடிக்கணக்கான பணத்தை இந்த 4.5 ஆண்டில் முறையாக செலவு பண்ணதால தான் இந்த தெருநாய்களுக்கு அந்த நோய் அதிகப்படியாக மக்களை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏங்க, தெருநாய்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை கவர்மெண்ட்டு முறையாக அந்த நாய்களுக்கு செலுத்தினா போதுங்க. எல்லாருக்கும் வாழ இந்த பூமியில் உரிமை இருக்குது. எல்லாரும் நாய்கள் நம்மளோட இப்போ மனிதனோட சகஜமாக பழகக்கூடியது. தெரு நாய்களால் குழந்தைகள் கடிக்கப்படும் சம்பவங்கள் கூட தொடர்கதையாகிவிட்டன. வளர்ப்பு நாய்களையும் உரிமையாளர்கள் பாதுகாப்பின்றி சாலைகளில் விடுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். மாநகராட்சியின் நடவடிக்கைகள் தாமதமாகும் போது மக்கள் உயிரிழக்கிறார்கள். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தடுப்பூசி கட்டாயமாக்க வேண்டும் எனவும்
தெரு நாய்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டுமெனவும் வலியுறுத்துகின்றனர். தெருநாய்களுக்கு எல்லாத்துக்கும் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நாய்கள்கிட்ட இருந்து ரேபிஸ் நோயை ஒழிச்சிடலாம். அந்த நாய் நம்மளை கடிச்சால் கூட நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதே மாதிரி அந்த நாய்களுக்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷனும் பண்ணிடலாம். கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு அறிகுறி சொல்லுவாங்க. காதுல பார்த்தா சிறுசா கட் பண்ணி விட்டுருவாங்க, வி மாதிரி. அப்படி வி மாதிரி கட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அது கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட நாய் அப்படின்ற அர்த்தம். அதன் மூலம் நாயினுடைய பெருக்கத்தையும் நம்ம குறைக்கலாம். இருக்கிற நாய்க்கு ரேபிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தடுப்பூசி போட்டாலும் 100% வந்து நம்மளை வந்து பார்க்கலாம். உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நாளை இன்னும் பல உயிர்கள் ராபிஸால் பலியாக வேண்டியதுதான். ரேபிஸ் தொற்றுநோய்கள் பொறுத்தவரையுமே முறையான தடுப்பூசிகளை பயன்படுத்தினாலுமே, மேலும் போதுமான விழிப்புணர்வு பொறுத்தவரையுமே பொதுமக்கள் இருந்தாலே இந்த நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என பொது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. நியூஸ் 1 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லக்ஷ்மண பாலன்.